குறைஞ்சி அதான் ஒரு சைடு பயந்துட்டேன் தெரியுதாங்க. குதிச்சு தான் அந்த பேரண்மை படம் மாதிரி ஏதாவது விலங்குகள் வந்தால் தான் குரங்கு தாவி சிக்னல் கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா ஏறி டயர்டாயிட்டு அப்படியே போயிட்டு அந்த அருவியில் குளித்தோன்னா அப்படி இருக்கும். ஐயோ எனக்கு ஏதோ சுரக்குது. என் உடல் முழுவதும் நீர் சுரைக்கிறது. ஐயோ சுரக்கிறது நீரா? ஏண்டா அவனுக்கு வேர்த்ததே இல்லையா? திரும்பி வீடியோ பாருங்க. ஒய்யோ இந்த வியூக்காக தாராளமாக இங்கே வரலாண்ணா. இந்த வியூ பார்க்கவே தாராளமாக இங்கே வரலாம். இதுதான் நம்ம வந்து பாரு கவுண்ட் பண்ணி அவர் சொல்கிற மாதிரி நம்ம வந்தே பாதையாக திரும்பி பார்க்கணும். அணில்கள் சரணாலயம் தானே இது ஃபஸ்ட்டு? ஆமாம், சாம்பல் அணில் சரணாலயம். சாம்பல் அணில் வந்து நான் இந்த 11th 12th படிக்கும்போது ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் பாய், அது இருக்குது. இதில் மேகமலை எந்த சைடு வர சொல்லு? இந்த சைடு தான் இந்த இதா? ஆமாம், அது ஃபுல்லாகவே மேகமலை. அங்கிட்டு அப்படியே நீங்கள் எகிரி அங்கிட்டு போனீங்கன்னா அது கம்பம் பொடி மட்டும் வாங்கலாம். ஓ, கம்பம் அந்த சைடு வந்துடும்ண்ணா? ஆமாம், இது அப்படியே தேனிக்கு பின்பக்கம். நம்ம தேனிக்கு இந்த பக்கம் இருக்கும், அங்கிட்டு போனால் தேனிக்கு பின்பக்கம். அந்த கம்பம் குமுளியா. ஓகே, மேகமலை அந்த சைடு. இந்த மலை ஒன்று தான் இடையில இருக்குது. இதனாலேயே சுற்றி நம்ம போகணுன்னா போயிட்டு தேனி போயிட்டு நம்ம 10-15 கிலோமீட்டர் தான். இந்த வத்திரம் சைடில் இருந்துலாம் அந்த காலத்தில் போவாங்களாம், அந்த காட்டு வழியா? ஆமாம்மா, டேமில் தண்ணி இல்லாத டைம் அப்படியே நடந்தே போயிடுவாங்க. கம்பம் அங்கிட்டு 10 கிலோமீட்டர் தானே அப்படியே நடந்துடுவாங்க. அதனால் இப்போ டேமில் தள்ளி இல்லாதப்போ அந்த பாதையிலேயே நடந்து அங்கிட்டு போயிடலாண்ணா? ஆமாம், ரொம்ப பக்கம் தாங்க. ஓகே ஓகே. மொத்தமாக 10 கிலோமீட்டருங்கிறப்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். காலையில் நடக்க ஆரம்பிச்சாங்கன்னா மதியத்துக்கு தான் அங்கிட்டு போயிடுவாங்க. நம்ம மலை பாதையிலேயே 10 கிலோமீட்டர் ஒரு 4 மணி நேரத்தில் நடந்துருக்கோம். அது நேர் ரோடு தானே, அந்த காலத்தில் முதல்ல பஸ் வசதியும் கிடையாது. இப்போல்லாம் வத்திராப்பில் இருக்கிறவங்க வரணும்னா கிருஷ்ணங்கோயிலில் இருக்கிறவங்க அங்கிட்டு தான் போவாங்க. இப்போல்லாம் ரிட்டன் வந்துட்டு கிருஷ்ணங்கோயில் வந்து கிருஷ்ணங்கோயிலேருந்து தேனி பஸ் பிடிச்சி தேனியிலேருந்து அங்கிட்டு போகணுண்ணா. இப்போ 3 மணி நேரம் ஆயிரும், அப்பயும் 3 மணி நேரம் ஆகும். நடந்து போனாங்க. நடராஜா சர்வீஸு, பஸ் சர்வீஸு. காய் தண்ணி ஒழுகுது, சவுண்டு நல்லாவே இருக்குது. வந்துட்டோம், ரீச் ஆகிட்டோம். வெற்றி கொடி. ஃபைனலி ரீச்ட். அந்த சவுண்டு சித்தாவா? நான் சித்தா. டூகே கிட்ஸுக்கு தான் இப்போ இந்த சித்தா. 90s கிட்ஸ்லாம் எப்பயுமே சுப்பிரமணியபுரம் சித்தா சித்தா பரமா சாவு போயத்தை காட்டிட்டான் பரமா. அவனுக்கு சாவை காட்டணும். அருமையாக இருக்கானே. அது வீட்டு செட்டப்லேயே இருக்குல்ல, பாறையிலே அப்படியே குறைஞ்ச மாதிரி தெரியல உனக்கு? வியூ பாயிண்ட் மாதிரியா, நின்று வேடிக்கை பார்க்குற மாதிரியா? போட்டுருக்கு 10x பாரு. நீ பாரு, அதை நல்லா பாரு. ஒரு வீடு மாதிரி செதுக்கிட்டு முன்னாடி கொஞ்சம் நீட்டி இருக்குல்ல, உள்ள அது கேப்பு மாதிரி தான் இருக்குது. சரியான வியூ தான் பாய். மேலே இருந்தோன்னு வச்சுக்கோமே, உண்மையிலே சூப்பராக இருக்கும். தவறி விழுந்தோன்னு வச்சுக்கோமே, இன்னும் சூப்பராக இருக்கும். வந்துட்டோம்ப்பா.
ஐயோ பாருங்க. கண்டிப்பாக. இன்னும் திடீர்னு இங்கே வந்து நிற்கிறாங்க. ஏய் இவங்க எப்படா வந்தாங்க இங்கே? அங்கே பாரு எவ்வளோ அழகாக குட்டியை பிடிச்சிருக்கான்ட்டு. என்ன இங்கே 2 பேர் இருந்தான், ஓடிட்டேன் எழுது இருக்காங்க எங்கண்ணா? பாய். ரிட்டர்ன் வே ஸ்டார்டட். இந்த பயணம் இனிதே முடிந்தது.